Alternate segment theorem. Statement பாருங்க. If a line touches a circle and from a point of contact, a chord is drawn, the angles between the tangent and the chord are respectively equal to the angles in the corresponding alternate segments அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தியரம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் யூஸ் பண்ண வேண்டிய பேசிக்ஸ்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது. இப்போ இதில் நான் வந்து ஒரு கார்ட் ட்ரா பண்ணுறேன். இப்போ இது என்னாச்சு, இந்த சர்க்கிளை ரெண்டாக பிரிச்சிருச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா மேஜர் செக்மெண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைனர் செக்மெண்ட். அதாவது இந்த பெருசாக இருக்கிறது மேஜர் செக்மெண்ட் சொல்லுவோம், இந்த சின்னதாக இருக்க பார்த்தா மைனர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து ஒரு லைன் டச் பண்ணி போகுதுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கார்டுக்கோ இந்த டேஞ்சன்ட்டுக்கோ நடுவில் உருவாகிற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஆங்கிள் உருவாகும். ஒன்று வந்து இந்த ரைட் சைடு உருவாகும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு உருவாகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் இப்போ ரைட் சைடு இருக்கிறத மட்டும் சொல்கிறேன். இந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்கே உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனர் செக்மெண்ட்டில் உருவாகுது. அப்போ அல்டர்னேட் செக்மெண்ட்னா இந்த செக்மெண்ட்டை தவிர இன்னொன்று இருக்கு இல்லையா, அதுதான் அல்டர்னேட் செக்மெண்ட். இதில் உருவாகிற ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த செக்மெண்ட்டை வச்சு நமக்கு ஆங்கிள் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதே செக்மெண்ட்டை வச்சு இன்னொரு ஆங்கிளும் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆங்கிள் இந்த சேம் செக்மெண்ட் எப்படி இருக்கும், நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ எத்தனை வேணாலும் உருவாகலாம், நமக்கு இந்த செக்மெண்ட்டை வச்சு எத்தனை வேணாலும் உருவாக்கலாம். இந்த எல்லா ஆங்கிளும் நமக்கு எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இந்த மைனர் செக்மெண்ட்டில் உருவாகிற ஆங்கிள், அதாவது இந்த கார்டுக்கோ இந்த டேஞ்சன்ட்டுக்கோ நடுவில் உருவாகிற ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா அல்டர்னேட் செக்மெண்ட்டில் உருவாகிற ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் இது 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 எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ அதே மாதிரி தான் இப்போ நான் லெஃப்ட் சைடு ஆங்கிள் எடுக்க போகிறேன். இப்போ லெஃப்ட் சைடுனா நமக்கு இந்த ஆங்கிள். ஓகே, இப்போ நான் ரைட் சைடு எடுத்தேன் இல்லையா, இப்போ இந்த ஆங்கிள்னா நமக்கு மேஜர் செக்மெண்ட்டில் ஆங்கிள் உருவாயிருக்கு. அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மைனர் செக்மெண்ட்டில் உருவாகிற ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதுதான் வந்து பேஸாக வச்சுக்க போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டை வச்சு உருவாகிற எல்லா ஆங்கிளும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் இந்த சேம் செக்மெண்ட் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது, சென்டர் வழியாக நம்ம வந்து லைன் வரைஞ்சோன்னா ரெண்டு இடத்துலையும் டச் பண்ணுச்சுன்னா அது நம்ம என்னென்னு சொல்லுவோம், டயாமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ டயாமீட்டர் வந்து என்ன பண்ணோன்னா அந்த சர்க்கிளை ஈக்குவல் ஆஃபாக பிரிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செமி சர்க்கிளில் உருவாகிற ஆங்கிள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரியாக இருக்கும். ஸோ இது வந்து பேஸாக வச்சு ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறோன்னா இங்கே உருவாகிற ஆங்கிள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 90 டிகிரியாக இருக்கும். இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ பாருங்கள், இது பேஸாக வச்சு இங்கே நான் ஒன்று வரைகிறேன்னா இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்படி வரைஞ்சாலும் இதுவும் நமக்கு 90 டிகிரி தான். ஸோ செமி சர்க்கிளில் உருவாகிற ஆங்கிள் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரியாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட்லாம் வச்சு தான் இந்த தியரம் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். இப்போ பாருங்கள், இஃப் எ லைன் டச்சஸ் எ சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒரு சர்க்கிள், இப்போ ஒரு லைன் வந்து இந்த பாயிண்ட் வழியாக டச் பண்ணி போகுதுன்னா இது நம்ம என்னென்னு சொல்லுவோம், டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகே, இஃப் எ லைன் டச்சஸ் எ சர்க்கிள், அப்போ இந்த சர்க்கிளை வந்து இந்த லைன் வந்து டச் பண்ணி போகுது அப்படின்னும் போது அண்ட் ஃப்ரம் எ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னா இதுதான், இந்த பாயிண்ட் தான் அது. A card is drawn அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வழியாக ஒரு கார்டை ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். the angles between அப்படின்னா ரெண்டு ஆங்கிள் உருவாகுது. ஒன்று இந்த ஆங்கிள், இன்னொன்று வந்து இந்த ஆங்கிள். ஓகே, இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் எடுத்துக்கலாம். the tangent and the chord அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இந்த டேஞ்சன்ட்டு இந்த கார்டு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உருவாகிற ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு த ஆங்கிள்ஸ் இந்த கரஸ்பாண்டிங் அல்டர்னேட் செக்மெண்ட். ஸோ இந்த மைனர் செக்மெண்ட்டில் உருவாகிற ஆங்கிள் வந்து அதுக்கு அல்டர்னேட் செக்மெண்ட்டில் உருவாகிற ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய விளக்கம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம ப்ரூஃப் பார்க்கலாம். ஸோ கிவன் எழுதிக்கலாம், எ சர்க்கிள் with center at O. Circle with center at O. இந்த AB வந்து இந்த சர்க்கிளில் Pல டச் பண்ணுது. அப்போ எப்படி எழுதலான்னா tangent AB. இது என்னன்னு சொல்லுவோம், tangent தானே. ஸோ tangent AB touches the circle at P
PQ வந்து ஒரு கார்டுன்னு சொல்ல போகிறோம். ஸோ அண்ட் PQ இஸ் எ கார்டு. ஸோ இது வரைக்கும் பாருங்கள், ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிளில் இந்த சென்டர் ஓன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த டேஞ்சன்ட் வந்து இந்த சர்க்கிளில் பீன்ற பாயிண்டில் வந்து டச் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த PQ அப்படின்றத கார்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த PQ அப்படின்ற கார்டுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு சைடும் ரெண்டு பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ இந்த கார்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு வந்து S அப்படின்ற பாயிண்ட்டோ, இந்த சைடு வந்து Tன்ற பாயிண்ட்டோ நம்ம மார்க் பண்ணுறோம். அதை எழுதிக்கலாம். S and T are the 2 points. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் எங்கே எடுத்தோம்? இந்த சர்க்கிளுக்கு மேலே எடுத்தோம். ஸோ ஆன் தி சர்க்கிள் இன் த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் கார்ட் PQ அப்படின்னு எழுதிக்கலாம். இன் தி ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் கார்ட் PQ. ஸோ இப்போ புரிஞ்சது இல்லையா? ஃபஸ்ட்டு இந்த சென்டரு, அதுக்கப்புறம் இந்த டேஞ்சன்ட் வந்து Pன்ற பாயிண்டில் மீட் பண்ணுதுன்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த கார்டு எடுத்துக்கிறோம் PQன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த கார்டுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் ST. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, கார்டு டேஞ்சன்ட்டுக்கு ரைட் சைடு உருவாக்குற ஆங்கிள் எடுத்து எழுதிக்கலாம். அப்போ P நடுவில் வர மாதிரி எழுதணும். ஸோ QPB அப்படின்னு எழுதிக்கலாம். ஆங்கிள் QPB. ஸோ இந்த ரைட் சைடு உருவாக்குற ஆங்கிள் மைனர் செக்மெண்ட்டில், அப்போ மேஜர் செக்மெண்ட்டில் உருவாக்குற ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதை நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் உருவாகும். அப்போ இது வந்து நடுவில் வர மாதிரி எழுதிக்கலாம். PSQக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் PSQக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு எடுத்தோம் இல்லையா? இப்போ லெஃப்ட் சைடு எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஆங்கிள் அப்போ QPA எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் செக்மெண்ட்டில் உருவாகுது. அப்போ மைனர் செக்மெண்ட்டில் உருவாகிற ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? இதில் நம்ம Tன்ற பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஸோ T வந்து நடுவில் வர மாதிரி எழுத போகிறோம். ஸோ PTQ அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஃபர்ஸ்ட் ப்ரூஃப்க்கு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். செகண்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பிக்சரில் நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டயாமீட்டர் ட்ரா பண்ண போகிறோம். POR அப்படின்ற ஒரு டயாமீட்டர் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இது P, இது O, இந்த இடத்துல R அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ சர்க்கிளில் சென்டர் வழியாக ஒரு லைன் போச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த QR, இந்த QS, இந்த PS எல்லாமே ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், QR, அதுக்கப்புறம் QS, அதுக்கப்புறம் இந்த PS. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணமோ அதை நம்ம இங்கே எழுத போகிறோம். ட்ரா எ டயாமீட்டர், என்ன வரைஞ்சோம்? POR, POR. அதுக்கப்புறம் என்ன ட்ரா பண்ணோம்? QR, QS, PS. அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ட்ரா QR, QS and PS. இப்போ ப்ரூஃப் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இங்கே ப்ரூஃப் போட்டேன், அதை அழைச்சிட்டேன், இங்கே போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் ப்ரூஃபை இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். இதுக்கு 90 டிகிரி எடுத்து தான் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், எங்கே 90 டிகிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ரேடியஸ் ஆர் டயாமீட்டர். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் எடுத்தால் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே நம்ம ஃபுல்லாக எடுத்தால் டயாமீட்டர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ரேடியஸாக இருந்தாலும் சரி, டயாமீட்டராக இருந்தாலும் சரி, அது டேஞ்சன்ட்டுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதாவது 90 டிகிரியாக இருக்கும். அப்போ ஆங்கிள் RPB வந்து 90 டிகிரியாக இருக்கும். அதை எடுத்து எழுதிக்கலாம். RPB ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ ரீசன் என்ன சொல்லலாம்னா, டயாமீட்டர், எது டயாமீட்டர்? இந்த RP அப்படின்றது டயாமீட்டரா? இது வந்து ஏபிக்கு எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ டயாமீட்டர் RP இஸ் பெர்பெண்டிகுலர் டு AB அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த ஃபுல்லாக இருக்கிற இந்த 90 டிகிரியை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம்.
ஆர்பிபி ப்ளஸ் ஆங்கிள் கியூபிபி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஆங்கிள் ஆர்பிக்யூ ப்ளஸ் ஆங்கிள் கியூபிபி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 90 டிகிரி தான் கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு இடத்துல 90 டிகிரி வரதை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 90 டிகிரி எப்படி சொன்னோம்? இந்த டயாமீட்டர் டு த டேஞ்சன்ட்க்கு 90 டிகிரின்னு எடுத்து அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல 90 டிகிரி எடுத்து அதுலேயும் 2 ஆங்கிள் எடுத்து 90 டிகிரி போட போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இந்த செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து செமி சர்க்கிள். இந்த செமி சர்க்கிளில் உருவாகிற ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ ஓகேவா, இது பாருங்கள், இந்த செமி சர்க்கிள் இதில் உருவாகிற ஆங்கிள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கியூவில் உருவாகிற ஆங்கிள் எப்படி இருக்கும்? 90 டிகிரியாக இருக்கும். அதை எழுதிக்கலாம். ஸோ இன் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் கியூ வந்து 90 டிகிரி அப்படின்னு எழுதலாம். இன் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் கியூ வந்து நடுவில் போட்டு எழுதணும். ஸோ ஆங்கிள் பிக்யூஆர் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ரீசனில் என்ன எழுதிக்கலாம்? ஆங்கிள் இன் எ செமி சர்க்கிள் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த Q வந்து 90 டிகிரி நம்ம சொல்லிட்டோம். இந்த ட்ரையாங்கிளில் ஒரு ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு 90 டிகிரி வரும்ன்றது தெரியும். ஸோ இது 90 டிகிரின்னா அதர் 2 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு 90 டிகிரியாக தான் இருக்கணும். ஏன்னா 90 + 90 தான் 180 ஆகும். அப்போ இது 90 அப்படின்றது போயிடுச்சுன்னா அப்போ மற்ற 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 90 அப்படின்றத தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஆர் நடுவில் வர மாதிரி எழுதணும்னா ஆங்கிள் QRP அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் P நடுவில் வர மாதிரி எழுதணும்னா ஆங்கிள் RPQ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து QRP, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா RPQ. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். இதுக்கு ரீசன் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில், அதாவது இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இங்கே பார்த்தீங்கன்னா 90 டிகிரி நமக்கு இருக்குது. அப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் சம் ஆஃப் த அதர் 2 அக்யூட் ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா 90 டிகிரியாக இருக்கும். இதுதான் ரைட் ஆங்கிளாக இருக்கும், மற்ற ரெண்டும் அக்யூட் ஆங்கிளாக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 90 டிகிரி வருதுன்னு சொல்கிறோம். இன் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் sum of the 2 acute angle is 90 டிகிரி அப்படின்னு சொல்லணும். இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் 90 டிகிரி தான், இதுவும் 90 டிகிரி தான். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த LHSல இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லும் போது LHS ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதுவும் ஈக்குவல்னு எழுதிக்கலாம். ரீசனில் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 and 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ரீசனில் ஃப்ரம் 1 and 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கேயும் ஆங்கிள் RPQ இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடும் ஆங்கிள் RPQ இருக்குது. ரெண்டுத்தையும் நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இது நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்தாலும் நமக்கு மைனஸில் தான் இருப்போது. அப்போ கேன்சல் பண்ணுறதுக்கு இப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்குதுன்னா ஆங்கிள் QPB = ஆங்கிள் QRP அப்படின்னு கிடைக்குது. பட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஆங்கிள் QPB = ஆங்கிள் PSQ தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு? ஆங்கிள் QRP அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து செக்மெண்ட் இல்லையா, ஆங்கிள் இந்த சேம் செக்மெண்ட் வந்து ஈக்குவல் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. இந்த செக்மெண்ட்லேருந்து உருவாக்குற ஆங்கிள் எல்லாமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இப்போ நமக்கு இதுதான் ஈக்குவல்னு கிடச்சிருக்குன்னா அப்போ இதுவும் அதோட ஈக்குவலாக தானே இருக்கும். இப்போ இது எப்படி எழுதலாம்? ஆங்கிள் PSQன்னு எழுதிக்கலாமா? ஸோ அதுக்கு பதிலாக இங்கே எப்படி எழுதலாம்னா, இதுக்கு பதிலாக ஆங்கிள் PSQ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கிடைக்குது? QPB அப்படின்னு கிடைக்குது. இங்கே ரீசனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டும் ஈக்குவல்னு எழுதிக்கலாம். இதுக்கு பதிலாக தான் நம்ம இதை போட்டிருக்கோம். ஆங்கிள் QRP = ஆங்கிள் PSQ. ஸோ இங்கே என்ன சொல்லலாம்? ஆங்கிள் இந்த சேம் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ப்ரூவ் பண்ண வேண்டியது. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் 1 இஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ செகண்ட் ப்ரூஃப் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த செகண்ட் ப்ரூஃப்க்கு நான் என்ன சொன்னேன்னா 180 டிகிரி அப்படின்னு எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம்.
இப்போ இங்கே பாருங்கள், ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குது. ஸ்ட்ரைட் லைனில் அதோடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 180 டிகிரியாக இருக்கும். ஸோ இந்த கார்டை வச்சு இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் PQBயையும் ஆங்கிள் PQAவையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். ஆங்கிள் QPB ப்ளஸ் ஆங்கிள் QPA ஆட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? 180 டிகிரி. ரீசனில் என்ன சொல்லலாம்? லீனியர் பேர் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்ட்ரைட் லைனில் உருவாகிற ஆங்கிள் 180 டிகிரி, அதை ரெண்டாக பிரிச்சிருக்கிறதுனால அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 180 டிகிரின்னு வரும்னு சொல்லும்போது அதை லீனியர் பேர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி இப்போ 180 டிகிரிக்கு 2 ஆங்கிள் எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி 180 டிகிரிக்கு இன்னும் 2 எடுத்து அதை ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்து அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு செகண்ட் ப்ரூஃப் கிடச்சிடும். இப்போ பாருங்கள், ஸோ இந்த பிக்சரில் 180 டிகிரி எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம். இங்கே எப்படி நம்ம வந்து இந்த எஸ்ஸை வந்து ஜாயின் பண்ணுமோ அதே மாதிரி இப்போ இங்கே டீன்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுவும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் நம்ம என்ன பண்ணோம், இந்த ரைட் சைடு இருக்கிற ஆங்கிள் வந்து இந்த மேஜர் செக்மெண்ட்டில் உருவாகிற ஆங்கிளுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைடு உருவாகிற ஆங்கிள் வந்து இந்த மைனர் செக்மெண்ட்டில் உருவாகிற ஆங்கிளுக்கு ஈக்குவல்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஆங்கிள்லாம் நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ இது வந்து ரெண்டும் நம்ம டபுள் லைன் போட்டுக்கலாம், இது ரெண்டும் சிங்கிள் லைன் போட்டுக்கலாம். அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பாருங்கள், சர்க்கிளில் அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ணுற மாதிரி 4 பாயிண்ட்ஸ் அதை ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு குவாட்ரிலேட்ரல் கிடைக்கும். இந்த குவாட்ரிலேட்ரலை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சர்க்கிள்குள்ளே ஒரு குவாட்ரிலேட்ரல் வந்துச்சுன்னா அதை நம்ம சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல்னு சொல்லுவோம். அதோடைய வெர்டெக்ஸ் எல்லாமே அந்த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸை டச் பண்ண மாதிரி இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா PTQS அப்படின்றது ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல். ஆப்போசிட் ஆங்கிளை ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி கிடைக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஆங்கிளையும் ஆட் பண்ணாலும் 180 டிகிரி கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எஸ் வந்து நடுவில் வர மாதிரி எழுதிக்கலாம். அப்போ ஆங்கிள் PSQ அப்படின்னு எழுதிக்கலாம். அப்புறம் T வந்து நடுவில் வர மாதிரி எழுதிக்கலாம். அப்போ ஆங்கிள் PTQ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரினே எழுதிக்கலாம். ஆங்கிள் PSQ ப்ளஸ் ஆங்கிள் PTQ ஈக்குவல் டு 180 டிகிரி. இங்கே ரீசனில் என்ன சொல்லலாம்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி இன் சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல் அப்படின்னும் சொல்லலாம். இல்லைனா புக்கில் கொடுத்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். Sum of opposite angles of a cyclic quadrilateral is 180 degree. இப்போ இதை ஈக்குவேஷன் 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 3யும் 4யும் கம்பேர் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே 180 டிகிரியாக இருக்கும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு எழுதிக்கலாம். ஆங்கிள் QPB ப்ளஸ் ஆங்கிள் QPA எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் PSQ ப்ளஸ் ஆங்கிள் PTQ பாருங்கள், இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணியிருக்கோம், ஈக்குவல் டு போட்டு இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது ஈக்குவல் டு இது அப்படின்னு எடுத்திருக்கோம். ரீசனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 3 and 4ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ப்ரூஃபில் ஆங்கிள் PSQ வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம், ஆங்கிள் QPBக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ ஆங்கிள் PSQக்கு பதிலாக இதை எடுத்து எழுதிக்கலாம். பாருங்கள், ஆங்கிள் QPB அப்படியே இருக்கும், ஆங்கிள் QPAவும் அப்படியே இருக்கும். இப்போ ஆங்கிள் PSQக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், ஆங்கிள் QPBன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் இதையும் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இங்கே ரீசனில் என்ன எழுதிக்கலாம், ப்ரூஃப் 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ 1ல் இருந்து தான் நம்ம அதை கொண்டு வந்தோம். ஓகே, இப்போ பாருங்கள், இதுலேயும் ஆங்கிள் QPB இருக்குது, இதுலேயும் ஆங்கிள் QPB இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிடலாம். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஆங்கிள் QPA ஈக்குவல் டு ஆங்கிள் PTQ இதுதான் நம்மளுடைய செகண்ட் ப்ரூஃப். நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன எழுதிக்கலாம், ஹென்ஸ் செகண்ட் சப்டிவிஷன் இஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதிக்கலாம். இதுக்கு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ 2 சப்டிவிஷனும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக எப்படி எழுதிக்கலாம்னா ஹென்ஸ் த தியரம் இஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கலாம். இஸ் ப்ரூவ்டு.